என்னை இங்கு அனுப்பி பெருமையோடு உங்கள் முன்னால் பேச வைத்த எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பெருமை என்று சொன்னால், முதல் முறையாக சட்டமன்றம் சென்ற முதல் கூட்டத்திலேயே அருந்ததியருக்கு 6% இட உள்ளொதுக்கீடு வேண்டும் என்ற கேட்ட தலைவர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். மறந்துவிட முடியாது, மறக்கவும் முடியாது. கண்டிப்பாக எல்லோரும் சொன்னது போல அது நிறைவேறும். ஏனென்று சொன்னால், நடந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி. முதல் முறையாக 3% இட ஒதுக்கீட்டை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த 3% இன்னைக்கு போய் சேர்ந்திருக்குதான்னு பார்த்தோம்னா, அந்த 3% முழுமையாக சென்றடையவில்லை என்று அண்ணன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அந்த 3%த்திற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் வரவில்லை, அதனால் மாற்று சமுதாயத்திற்கு அதை கொடுக்கின்றோம் என்று அதையும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். 2019ஆம் ஆண்டு மகுடஞ்சாவடியில் நடந்த மாநாட்டில் இன்றைய முதலமைச்சரிடம் அன்றே 6% இட ஒதுக்கீடு இருந்தால்தான் இந்த பட்டியலினத்தில் இந்த சமுதாயம் மேலே வர முடியும் என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். அதே போல இந்த 6%ஐ பெற்றுத் தருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர்களும் நம்முடைய கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். அதனால் இன்று நடக்குமா நாளை நடக்குமா என்று தெரியாது, என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக இது நடக்கும். ஏனென்று சொன்னால், பட்டியல் இனத்தில் அதிகமாக எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியது அருந்ததிய மக்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை தங்களுக்கு விடிவெள்ளியாக தாங்கள் நினைக்கக்கூடியதை செய்யக்கூடியவர்களாக நினைப்பது பட்டியலினம்தான். 10 அமைப்புகளுக்கு மேல் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் நிறைய கருத்துக்களை இங்கே பதிவிட்டார்கள். நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, 2 கை தட்டினால்தான் ஓசை. அரசாங்கம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அதை எடுத்து கொண்டு சென்று அந்த மக்களுக்கு புரிய வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியது இந்த தலைவர்களுடைய வேலை. வெண்மணி போன்ற தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் அது சும்மா மாறாது. பணம் கொடுக்குறோம், சூழ்நிலை மாறுது. ஆனால் சூழ்நிலை மாறினாலும் அவர்களுடைய மனநிலை மாறவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் பொருளாதாரத்திலோ படிப்பிலோ கல்வியிலேயோ வளர முடியாது. அப்போ நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் புரிய வைங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஏன் வறுமையாக இருக்கின்றோம்? ஒரு செல்வந்தன் எப்பொழுதுமே செல்வந்தனாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் செல்வ மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் ஒரு ஏழையாகவே இருப்பதற்கு காரணம் அவர்கள் எப்பொழுதுமே வறுமை மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நல்ல விதை வாங்கிட்டு வரீங்க, யூனிவர்சிட்டியிலிருந்து வாங்கிட்டு வரீங்க. அந்த விதையை கொண்டு போய் ஒரு நிலத்தில் போடணும். விதை நல்ல விதை தான், ஆனால் அந்த நிலம் பண்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் என்ன நல்ல விதையாக இருந்தாலும் அந்த மண்ணிலே அது முளைக்காது. அதே போல தான் இந்த இனத்தை மேலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களை குறை கூற வேண்டாம், அடுத்தவர்களை சுட்டி காட்ட வேண்டாம், நம்மை உள்நோக்கி பார்க்க வேண்டும், நம்மை நம்ம பண்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். பொள்ளாச்சியில் நாங்கள் இந்த சமுதாயத்திற்காக ஆரிச்சாமி அவர்களுக்கு தெரியும், நாங்கள் அங்கே தையல் பயிற்சி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நாளை மறுநாள் ஒரு மாபெரும் வழிபாட்டை அவர்களுக்காக செய்ய இருக்கின்றோம். இதெல்லாம் எதுக்கு? கண்டிப்பாக நாளை தமிழகத்திற்கு பொள்ளாச்சியிலிருந்து ஒரு உதாரணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த மக்களுக்காக எங்களை அர்ப்பணித்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அங்கே ஜாதி மதம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நமக்கு அந்த இது வேணும். அதாவது என்ன வேணும்? மனநிலையில் மாற்றம் வந்தால் சூழ்நிலை தான் மாறும். வெறும் சூழ்நிலையை மாற்றினால் பணம் கொடுக்குறீங்க, 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு. ஒரு ஏழையிடம் 10 லட்ச ரூபாய் கொடுத்தா அந்த ஏழை அந்த வறுமை மனநிலை இருக்கும் வரை அந்த 10 லட்ச ரூபாயும் சீக்கிரமாக போயிருமே தவிர வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள். அதனால் இளைஞர்களை குறிவையுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் எடுங்கள், அவங்களுக்கு பயிற்சி கொடுங்கள். கண்டிப்பாக அதை மாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கின்றது. நாம் வெளியில் போய் தேடக்கூடாது. ஒரு ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவர் ஒரு மனிதன் மனதில் நினைக்கக்கூடியதெல்லாம் அப்படியே சொல்லி கொண்டிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு பொறாமை, என்ன இவர் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ இவரை பொய்ன்னு நிரூபிக்கணும்னு சொல்லி ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறான், கையில் வச்சுக்கிறான். அந்த கையை
பாக்கெட்டில் வச்சுட்டு பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த ஞானிகிட்ட போகிறான். போய், ஐயா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக, நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களாம்மா? என் கையில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கின்றது, அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கின்றதா இறந்து விட்டதா என்று கேட்கின்றான். அவனுடைய நோக்கம் இறந்து விட்டது என்று சொன்னால் அதை அப்படியே பறக்க விடுவது, இல்லை உயிரோடு இருக்கின்றது என்று சொன்னால் அதை அப்படியே அமர்த்தி செத்துருச்சுன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு வகையில் அவரை பொய்யென்று நிரூபிக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்ட ஞானி, தம்பி உன் கையில் பட்டாம்பூச்சி இருக்கின்றது, அது உயிரோடு இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில் இருக்கின்றது என்று சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கை என்பது அந்த பட்டாம்பூச்சியை போல், அதை பறக்க விடுவதும் நசுக்கி விடுவதும் நம் கையில் தான் இருக்கின்றது. இதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நமக்கு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லை என்பதை அனைவரும் பேசி சென்றிருக்கின்றார்கள். அதில் ஒரு விவாதமே கிடையாது. அப்படி இருந்தும் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் உள்நோக்கி பார்க்க வேண்டும். நம்மிடம்தான் மாற்றங்கள் வர வேண்டுமே தவிர, எவ்வளவுதான் அந்த அரசாங்கம் எவ்வளவு செய்தாலும் இதற்கு மேல் செய்வதற்கு ஒரு அரசாங்கம் கிடையாது. இதற்கு மேல் செய்வதற்கு நமக்கு ஒரு பொறுப்பாளர் இல்லை. இங்கே எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறார். எல்லாரும் அதை பேசினாங்க. அப்போ மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பார்வையில் கண்டிப்பாக நம்முடைய மனநிலையில் மாற்றம் வர வேண்டும். நாங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் கையை கொடுக்கின்றோம். அந்த கையை பிடித்து கொண்டு மேலே வருவதற்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருந்தால் அந்த மாற்றம் எங்கள் பகுதி, இந்த கோவை மண்டலம் பொள்ளாச்சி பகுதியில் இருந்து துவங்கும். கண்டிப்பாக மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். எத்தனைதான் இருந்தாலும் வழி காமிக்கலாம். அதாவது நம்மை படைத்த சக்தி, ஆற்றல் எதுவாக இருந்தாலும் ஒரு வழியை காண்பிக்க முடியும். அந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு வழியை காண்பிக்க முடியும். ஆனால் அந்த வழியில் நடந்து செல்வது நீங்கள் தான் நடந்து செல்ல வேண்டும். அதை யாராலும் செய்ய முடியாது. இதை புரிந்து கொண்டு மன மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். கண்டிப்பாக செல்வ மனநிலைக்கு மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். விடியும் என்று விண்ணை நம்பி வாழும் நீங்கள், முடியும் என்று உங்களை நம்புங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வெற்றி நிச்சயம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.